Hello. Good evening, sir. Good evening, Lama. Vaishnavi, have you done any questions, Lama? Uh, I tried to do fourth one, sir, but yesterday I had some work in school. Okay, that's why you are not able to Within practice. this Sunday, I'll finish and I'll send in Moodle. Then today, shall we start the new chapter? Yes, sir. Chemical kinetics இருக்கலாமா? ஏன்னா நீங்க Yes, அந்த sir. கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சாதான் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்த்து உங்களுக்கு போட முடியாதுல. அப்ப Yes, நீங்க sir. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுங்க, நம்ம ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம Yes, sir. ஒரு கிளாஸ் வரைக்கும் போட்டுடலாம். Yes, நியூ sir. கிளாஸ் நியூ சாப்டர் கெமிக்கல் kinetics ஸ்டார்ட் பண்ணலாம்ல? Yes, sir. கேடாமா. கெமிக்கல் kineticsல கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? ஏன்னா நீங்க அதை ட்ரை பண்ணாதானே உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும். ஏன்னா நானா போட்டுட்டு இருந்தா அது வந்துட்டு யூஸ்பிளஸ் தானே. Yes, sir. ஸோ அதனாலதான் வந்துட்டுன்னா உங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன நான் இந்த வீக் சண்டேக்குள்ள முடிச்சிருவேன். சரிடா, சரி சரி சரி. இந்த வீக் சண்டேக்குள்ள முடிச்சிருங்க. எஸ் சார். ஃபைன். So next chapter into kinetics. Next chapter என்னமா kinetics. Screen visible ஆனமா இருக்கு? Yes, sir. ஓகேடா. இப்ப கைனடிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, சரிங்க, கைனடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கைனடிக்ஸ்னா என்னன்றத பார்ப்போம். ஓகேடாமா? கைனடிக்ஸ். சோ இப்ப அந்த சாப்டர் தானே உங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஓகேடாமா. இப்ப கைனடிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ் சிம்பிள் சாப்டர் தான் இது, ஓகேவா? ரொம்ப கஷ்டமான சாப்டர் இல்ல, ரொம்ப 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 ஈஸியான சாப்டர். இப்ப கைனடிக்ஸ்னா என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ரியாக்ஷனோட ரேட், அதாவது ரியாக்ஷனோட ஸ்பீட பத்தி படிக்க போறோம். we are going to study of reaction. It is a branch which deals with the rate of the chemical reaction. It deals with the rate of the chemical reaction. Rate of the chemical reaction. Rate of the chemical reaction. It deals with the rate of the chemical reaction. So this concept of kinetics will be applied for slow or moderate reaction. It will be only applicable for what, Rama? Slow and then moderate reaction. It will be applicable for slow or moderate reactions. And then the change in concentration per time, it's expressed in. So let us take example, concentration will change. Like example, reactant should be here, Rama. Reactant it will convert into what, Rama? Product. So now at T is equal to 0. T is equal to 0, reactant concentration, let us take 10 molar. 10 molarity. Last chapter we studied, right? Molarity, concentration. Yes, then at T is equal to 0, 10 molarity means then product should be how much, Rama? இப்ப ரியாக்ஷன் ஸ்டார்ட்டே பண்ணல, அப்ப வந்து நமக்கு எவ்வளவு இனிஷியல் ரியாக்டன்ட் எவ்வளவு இருக்கு? 10 மொலாரிட்டி இருக்கு. அப்ப ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்குமா? எஸ் சார். எப்படிமா ஃபார்ம் ஆகும்? நான் தான் ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்ணல, அப்புறம் எப்படிமா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? டி 0ல இருக்கு. இப்ப ப்ராடக்ட் வந்து என்னடாமா? நத்திங். 0. ப்ராடக்ட் வந்து என்னடாமா? 0. இப்ப டி வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து என்னன்னா 10 வந்துட்டு என்ன குறையுதுன்னா 9 மோலாரா குறையுது. அப்ப இங்க வந்துட்டு என்ன ப்ராடக்ட் மோலாரிட்டி 1 மோலார். இப்ப அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்கிறப்ப ரியாக்டன்ட் குறைஞ்சிட்டே இருக்குமாமா? 8 மோலார், 2 மோலார், 7 மோலார், 3 மோலார், அப்படி ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சு. அப்ப ரேட் வந்துட்டு டைம் ஆக ஆக ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்னடா ஆயிட்டு இருக்கு? டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ். அப்ப நான் வந்து எப்படி எழுதலாமா? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் பர் யூனிட் டைம். ரேட் வந்து எப்படி எழுதலாமா? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் பர் யூனிட் டைம். ரேட்டுக்கு வந்து எப்படி எழுதலாமா? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் பர் யூனிட் டைம். சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆட்றாமா பர் யூனிட் டைம். புரிஞ்சா புரியலையா? எஸ் சார்.
அதாவது கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் ஓட்டுறோமா டைம். அது பேர் வந்து என்னது ரேட். அது பேர் வந்து என்னமா ரேட். இப்ப சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன்னா டெல்டா சி எழுதலாமா? சேஞ்ச்னா டெல்டா, இந்த டெல்டா சிம்பிள் யூஸ் பண்றோம், அது வந்து சேஞ்ச். ஓகேவா? இப்ப சினா வந்து என்னன்னா கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது டிவைடட் பை டெல்டா டி டிவைடட் பை என்னமா டி. இல்லாட்டி நம்ம டெல்டா எம் கூட எழுதலாம், ஏன்னா மோலாரிட்டி தானே. டெல்டா எம் டிவைடட் பை டெல்டா டி எப்படி வேணாலும் எழுதலாம். இப்ப இதோட யூனிட் வந்து பார்க்கலாமா? இஃப் மோலாரிட்டியோட யூனிட் ஆல்ரெடி நமக்கு மோலாரிட்டி யூனிட் வந்து என்னடாமா லாஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். மோலாரிட்டியோட யூனிட் என்னன்னு, மோலாரிட்டிக்கு ஃபார்முலா என்ன? மோலாரிட்டி W1 by M1 இது நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல சொல்லுங்க. N by V. N by V. N னா அதோட யூனிட் வந்து என்னது? மோல். மோல் by வால்யூம் என்னது? லிட்டர். liter. So அப்ப மோல் per liter, mole per liter, right? Then mole liter in 1 second, right? Then time means adrama, time means second. Then unit is unit of rate, unit of rate. And then adama mole inverse second inverse. Yes, sir. Now so இந்த கான்செப்ட்ல உனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும்னு. இப்ப yes, now what I am supposed to say means, now இப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எப்படி எழுதணும்னா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட் வந்து எழுத போறோம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரியாக்ஷனுக்கு வந்து எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுத போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து எப்படிதான் இருக்கு? டிக்ரீஸ் ஆகுது. டைம் இன்க்ரீஸ் ஆகுறப்போ என்னோட இருக்கு? ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ப்ராடக்ட்டோட கான்சென்ட்ரேஷன் என்னடா ஆகும்? இன்க்ரீஸ். குட். So increase with respect to what? Time. With respect to what? Time. With respect to time. With respect to what? Time. Okay. இப்ப நான் வந்து அப்படி எழுதலாமா? மைனஸ் dr. ஓகே இருங்க, மைனஸ் வந்து இப்ப எழுதலாம். நான் எதுனா எழுதிட்டு மைனஸ் சொல்றேன் உங்களுக்கு. Right. Now dr by change in reactant with respect to what rama? dt. அப்படியேதாமா is equal to dp divided by what rama? dt. It is equal to what rama? dp divided by dt. Gas reactant concentration decreases is equal to what rama? Product concentration. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா மைனஸ் யூஸ் பண்றேன், இங்க வந்து நான் மைனஸ் யூஸ் பண்றேன், இங்க வந்து ப்ராடக்ட் பாசிட்டிவ் யூஸ் பண்றேன். ஏன் அதனால அப்படி யூஸ் பண்றேன்? டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா ரியாக்டன்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? டிக்ரீஸ் ஆயிட்டு. ப்ராடக்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? இன்கிரீஸ் ஆயிட்டு. அதுதான். So rate expressed in the terms of reactant. அப்ப கிராஃப் வந்து இப்படி வரையலாம். கிராஃப் வந்து இப்படி வரையலாம். இப்ப இங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இது வந்து என்ன இருக்கும்? கான்சன்ட்ரேஷன். இங்க வந்து டைம். சோ டைம் வந்து x ஆக்சிஸ்ல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க y ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதான 0. இதான 0. டைம் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு 0ல இருக்கிறப்போ ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். அப்ப நான் இங்க நம்ம மார்க் பண்றேன். ஓகேவா? ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன். ஓகே. இப்ப ப்ராடக்ட்டோட இது வந்து என்னது? ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன். அப்ப ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி தான் இருக்கும்? 0ல தான் இருக்கும். 0ல தான் இருக்கும். இப்ப டைம் இன்கிரீஸ் ஆகுது. டைம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? இன்கிரீஸ் ஆகுது. இப்ப ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரியாக்டன்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? Decrease. Reactant is getting what? Decreases. And then product oda concentration வந்து என்னடா increases. Product oda concentration வந்து என்னடா இருக்கும்? Increases. புரியுதா? இத வந்து என்ன? கிராஃப். அப்ப இங்க வந்து என்னன்னா product oda concentration increase ஆகுது. இது வந்து reactant oda concentration வந்து decrease ஆகுது. இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். இப்ப ரேட் எக்ஸ்பிரஸ்ட் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ரேட்னு சொல்லலாம்னா ஆவரேஜ் ரேட்னு சொல்லலாம். சோ இப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. எஸ் சார். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன் n2 plus 3 it gives 2NH3. It gives what rama? 2NH3. இப்ப இதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதணும்னா இப்ப பாருங்களேன். இப்ப
இங்க வந்து என்ன இருக்கு n2 இருக்கு. அப்ப n2 தானே எழுதணும் பிராக்கெட்குள்ள. d வந்து என்னடாமா n2 டிவைடட் பை வாட்றாமா dt dt டிவைடட் பை வாட்றாமா dt. இங்க மோல்ஸ் ஏதாவது இருக்கா? இங்க மோல்ஸ் ஏதாவது only one mole. one No more need to. Then is equal to here minus தான் யூஸ் பண்ணனும் நானு. Okay. Then d hydrogen இங்க வந்து என்னடாமா d hydrogen divided by dt தானே. பட் இங்க என்ன மோல்ஸ் இருக்கு? 3 moles. Then I should write that thing as a 1/3. I should write that thing should be what, 1/3. Then ammonia வந்து எப்படி நம்ம எழுதலாம்? D of NH3 by dt into 1/2. இங்க முன்னாடி எழுதலாமா 1/2 மைனஸ் பண்ணுமா? இங்க போடுங்க. மைனஸ் பண்ணுமா? போடக்கூடாது. இது பாசிட்டிவ். புரிஞ்சாடாமா எப்படி எழுதணும்? இதான் என்னன்னா ரேட் எக்ஸ்பிரஷன் as a differential equation. என்ன ஈக்குவேஷன்றமா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி எழுதுறது வந்து என்னன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். rate of reaction for in the terms of how we are expressing it. differential equation. இது வந்து என்னது differential equation. இப்படி தான் எழுதணும் எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும். ஓகேவா? புரிஞ்சா புரியலையாடாமா? எஸ் சார். இப்போ நான் மாதிரி ஒரு கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறேன், எழுதுறீங்களா? சோ இந்த ரியாக்ஷனுக்கு நான் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா 2a plus 3b it gives 4c. Now write a rate of reaction. 2a plus 3b gives 4c. 1/2 minus 1/2 dA by dt. minus 1/2 dA by dt very good is equal to minus 1/3 dB by dt very good is equal to plus 1/4 dC by dt. very good. இதுக்குடாமா 1/a minus 1/a dA by dt is equal to minus 1/b dB by dt very good is equal to plus 1/c dC by dt. இப்போ எழுதிக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஈஸியா எந்த ரியாக்ஷன் இருக்கனாலும் எழுதிடுவீங்க. இப்போ நான் ஒரு क्वेश्चन கொடுத்தா அதை எழுதலாமா என்னன்னு பண்ணலாமா? இப்ப क्वेश्चन வந்து என்னன்னா in Haber's process rate expressed in terms of ammonia. In terms of what, Rama? Ammonia is 4 into 10 power minus 2 molar second inverse. 4 into 10 power minus 2 molar second inverse. So what is the rate of disappearance of hydrogen? What is the rate of disappearance? Rate of disappearance means what, Rama? Rate of reactant. Yeah, very good. So புரிஞ்சா? ஏன்னா இது வந்து டிஸப்பியர் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்து டிஸப்பியர் ஆகுது. ஏன்னா இப்ப ரியாக்ஷன் வந்து என்னன்னா ஹேபர்ஸ் ப்ராசஸ்னா உங்களுக்கு இது நார்மலா தெரிஞ்சுட்டாமா. N2 is plus 3H2 it gives what, Rama? 2NH3. It gives what, Rama? 2NH3. இதானே இப்ப நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வந்து என்னவாத ஆகும்? டிஸப்பியர் தான். அம்மோனியா வந்து என்னவாட ஆகும்? appearance ஆகும். அப்ப நம்ம இப்படி கூட சொல்றாங்களா rate of disappearance is equal to what, Rama? Rate of appearance is equal to what, Rama? Rate of appearance. Rate of disappearance is equal to what? Rate of appearance. புரிஞ்சா? Yes sir. Okay. இப்ப இதுக்கு நம்ம எழுதலாமா ரேட் ஈக்குவேஷன் -1/1 only delta d n2 divided by dt அப்படிதானடா is equal to -1/3 dH2 divided by what, Rama? dt is equal to
plus 1/2 1/2 into D ammonia divided by water dt. dt. அப்படிதானே? Yes sir. இப்ப Haber's process எதோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க 4 into 10 power அமோனியாவோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படிதானே கொடுத்திருக்காங்க? Yes sir. அமோனியாவோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. அமோனியாவோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம எது கொண்டு கண்டுபிடிக்கணும்? ஹைட்ரஜன் கேஸ்க்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்படிதானேடாமா? Yes sir. அப்ப நம்ம இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கலாமா? ஏன்னா உனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இது கொடுத்திருக்காங்க, DNH3/dt வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. எதோட வேல்யூ கொடுக்கல இதத்தான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படிதானே? அப்படிதானேடாமா? சோ DNH3/dt அதோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 into 10 power minus 2. Yes sir. மோலார் செகண்ட் மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ் அதோட கான்சென்ட்ரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப எதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? DH2/dt DH2/dt அதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப நான் அதுக்கு ரெண்டுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். -1/3 DH2/water dt then 1/2 அமோனியாவோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 into 10 power minus இதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப எப்படி எழுதலாமா? DH2 divided by dt is equal to 3/2 into 4 into 10 power minus 2 எழுதாம எழுதக்கூடாதா? Yes sir. இப்ப 3 இங்க வந்து 2 கேன்சல் ஆயிரும். அப்ப எவ்வளவுடாமா? 6 into 10 power minus 2. Yes sir. அப்படிதானே? 3 2s are not 6 into 10 power minus 2 molar second inverse molar ஓட்டறமா second inverse. அப்ப disappearance symbol வந்து என்னது? மைனஸ் தான். ஏன்னா இது disappearance தான். அது அதோட வேல்யூ வந்து என்னது? இதுதான் 6 into 10 power minus 2. ஓகே, புரிஞ்சாடா அந்த क्वेश्चन எப்படி போடணும்ன்றது? Yes sir. அதே மாதிரி வேற क्वेश्चन போடலாமா? புரிஞ்சா இந்த மாதிரி क्वेश्चंस எப்படி அப்ரோச் பண்றதுன்னு? Yes sir. क्वेश्चन என்னன்னா, in the contact process in contact process in contact process in context process in the context process the context process the rate of formation of SO3 is 100 gram is how much Rama? 100 gram. 100 gram. And then calculate the rate of disappearance of O2 rate of disappearance of O2. Okay, இப்போ இதோட ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 2SO2 கான்டாக்ட் ப்ராசஸ் மூலமா என்ன தயாரிக்கலாம்னா SO3 தயாரிக்கலாம். 2SO3 கான்டாக்ட் ப்ராசஸ் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு what we can able to find மேக்டாமா கான்டாக்ட் ப்ராசஸ் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. இதே Haber's ப்ராசஸ் மூலமா எது மேனுஃபேக்சர் பண்ணலாம்? அமோனியா. கான்டாக்ட் ப்ராசஸ் மூலமா எது மேனுஃபேக்சர் பண்ணலாம்? சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. புரிஞ்சா? Yes sir. Okay. Now what we have to do, Rama? What they have given in the question, rate of 100 gram they have given. And it means moles we have to find, right? Moles we have to find. Then given mass by what, Rama? Molar mass. Given mass how much they have given? 100 gram of 100. SO3 oda molar mass evlo? 52 plus 16. Sulfur என்னடா atomic mass? 32. 32? The salts எவ்வளவு இருக்கு? Sir 80 answer. 80, very good. Then 0 will cancel. Then what, Rama? 5/4. அப்படிதானே? Yes sir. 5/4 moles இருக்கு. இங்க இருந்து என்னன்னா இது எழுதிக்கோ.
The contact process rate of formation of SO3 is 100 gram per liter. 100 gram per liter. Per Okay, liter. and then here also we have to find in liters only. Okay. So 5/4 moles. Then 5/4 moles in 1 liter only, right? 5/4 moles in what, 1 liter. 5/4 divided by what, 1 இருந்தாலும் திரும்பி என்னதான் உங்களுக்கு கிடைக்கும்? 5/4 தான் கிடைக்கும். 5/4. Okay. என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க? Find the rate of disappearance of O2. Find the rate of disappearance of O2. அப்ப உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்ப ரியாக்ஷன் எழுதிக்கலாமா? இப்ப இதுக்கு ரேட் ஈக்குவேஷன் எழுதாம நம்ம ஃபர்ஸ்ட் -1/2 dS22 divided by what ராமா? dt is equal to what ராமா? 1/-1/1 dO2 divided by what ராமா? dt is equal to what ராமா? 1/2 dSO3 divided by what? dt. Good. Now we have to find this one only. We have to find this one only, right? So Yes, sir. dO2 divided by dt minus of is equal to 1/2. SO3 oda concentration எவ்வளவுமா? 5/4. 5/4 தானே? Yes, 5/4 only. Then we have to substitute what nama? 5/4. We have to substitute 5/4 only, right? Yes, sir. 5/4. Then answer will be what nama? 5/8 only, right? -5/8. 5/8. Got it? Yes, sir. புரிஞ்சாடா என்ன பண்ணணும்? Yes, sir. So இந்த மாதிரி என்ன क्वेश्चंस கேட்டாலும் போட்டுருவீங்கல்ல? Yes, sir. Okay, good. Now the question which we are going to deal is now what is the difference between average rate and instantaneous rate அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஒரு ரேட் ஈக்குவேஷன் எவ்வளவு எழுதிடுவீங்கல்ல? இப்ப என்ன பண்ண போறோம்னா what is the difference between the average rate and the instantaneous rate? Instantaneous rate. Average rate versus what ராமா? Instantaneous rate. இப்ப rate expressed over a long period of time. Rate expressed over a long period of time. Rate expressed over a long period of time means that is known as what ராமா? Long period of average rate. Rate expressed in small period of time. Rate expressed in small period of time. Rate expressed in small period of time. Small period of time. Rate expressed in a small period of time. Or particular instant. Or what ராமா? Particular instant is instantaneous rate. It is what ராமா? Instantaneous rate. புரிஞ்சா? Yes, sir. So இது வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு கால்குலேட் பண்ணோம்னா அது ஆவரேஜ் ரேட். இது வந்து at a particular time at a particular instantல கண்டுபிடிச்சோம்னா அது வந்து என்னது? Instantaneous rate. இன்ஸ்டன்ட்டா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் இப்படி கிராஃப் மூலமா கண்டுபிடிக்கலாம். இங்க பாக்குறியா? வந்துட்டு கிராஃப் இருக்கு, ரியாக்டன்ட் வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரியா? இப்ப இங்க வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அதே சமயம் இங்க வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இப்ப சார் இப்ப இதுக்கு வந்து எப்படி சார் இப்ப ஆவரேஜ் டைம்னா இப்ப பாரு, இப்ப வந்து t is equal to 0 அப்படிதானே? இப்ப இங்க வந்து 2 வச்சுக்கலாம், இது வந்து என்னன்னா 4 வச்சுக்கலாம். இங்க வந்து அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் வந்து இங்க வந்து என்ன வச்சுக்கலாம்? 10 வச்சுக்கலாம், இது வந்து 5 வச்சுக்கலாம். இப்ப time is equal to 2. How many molarity you have? 5 molar. அப்படிதானே? இப்ப time is equal to 4. Time is equal to 4 அப்பதான் 5 molar. Sorry. Time is equal to 4 அப்பதான் உனக்கு எவ்வளவு மோலார்? இப்ப இங்க நம்ம இப்ப டேபிள் வரையணும்னா கான்சென்ட்ரேஷன் டைம் versus டேபிள் வரையணும்னா டைம் t is equal to 2 எவ்வளவு மோலாரிட்டி நம்ம இருக்கு? 10 மோலாரிட்டி. இப்ப டைம் is equal to 4 இருக்கு, 5 மோலார். அப்ப டைம் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு.
அப்ப ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கணும்னா நான் வந்துட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ண வேண்டாமா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணலாமா? அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணா சோ டெல்டா சி டிவைடட் பை வாட்டராமா டெல்டா டி அப்படிதானே? டெல்டா சி அப்ப C2 மைனஸ் C1 C2 மைனஸ் வாட்டராமா C1 இங்க வந்து என்ன வரும் T2 மைனஸ் T1 இப்ப C2 ஓட வேல்யூ வந்து என்னன்னா எவ்வளவுடாமா? C2 ஓட வேல்யூ வந்து எவ்வளவுடாமா 10 அப்படிதானே? இதான C1 இதான C2. ஆனா T1க்கு தானே 10 இருக்கு. T1 இது வந்து என்னது T2. ஓகே நான் இங்க மாத்தி போட்டேனா C1 and then C2. T1க்கு தானே என்ன மார்க் 10 இருக்கு. இப்ப T1 ஓட வேல்யூ வந்து என்னடாமா T2 மைனஸ் T1 அப்ப 4 மைனஸ் 2 அப்படிதானே வரும். இப்ப அதே மாதிரி அப்ப T1 கூடிய நேரா C1 ஓட வேல்யூ வந்து எவ்வளவுடாமா 10. அப்ப C2 ஓட வேல்யூ வந்து என்னடாமா 5 மைனஸ் பண்றாமா 10. இப்ப இங்க வந்து ரியாக்டன்ட்னால இங்க மைனஸ் தான போடணும் ஓவரால் சிம்பல். இங்க எல்லாம் ஓவரால் சிம்பல் வந்து மைனஸ் தான். ஏன்னா ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சிட்டே தானே இருக்கு. ஓகே அப்ப இங்க வந்து என்னடா வரும் மைனஸ் ஆஃப் -5 டிவைடட் பை வாட்டராமா 2 வரும். அப்ப என்னடா ஆன்சர் 5/2 அப்படிதானே? 5/2னா அப்ப ஆவரேஜ் ரேட் வந்து எவ்வளவு வருது 2.5. ஆவரேஜ் ரேட் வந்து எப்படி வருது 2.5. அப்ப டெல்டா சி டிவைடட் பை டெல்டா டி. அப்ப அது வந்து எப்படி எழுதலாம்னா ஃபார் ரியாக்டன்ட்க்கு மைனஸ் C2 மைனஸ் C1 டிவைடட் பை வாட் T2 மைனஸ் T1. புரிஞ்சா? சார் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்ன ஸ்லோப், இந்த ஸ்லோப் இருக்கு பாத்தியா ஸ்லோப், இத கண்டுபிடிச்சோம்னா நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லோப்ல என்ன பாயிண்ட் இருக்கும் அது டான்ஜென்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அது சொல்லி தர ஒரு ப்ராப்ளம் போட்டா எனக்கு புரியாது என்ன. எஸ் சார். ஓகேவா? புரிஞ்சா புரியலையா? அப்ப எஸ் சார். So average rate we can calculate by using what the final minus initial. Instantaneous rate by passing what tangent curve. By passing what tangent of the curve. So according to law of mass of action, the rate is directly proportional to what product of molar concentration of the reactants. Product of what molar concentration of reactants. Product of what molar concentration of the reactants. According to law of mass action, LOMA, rate is proportional to product of molar concentration of reactants. Product of what molar concentration of reactants. Concentration of what? Reactants. Is that? So, A plus B gives C. அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப ரேட் வந்து எழுதணும்னா ரேட் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி வந்து K is K A வாட்டராமா B இப்படிதான். ஓகேவா? ரேட் directly proportional to what? A B. And then if I want to remove this proportionality constant, then I use that K A B. அப்படிதான் நடமா? Okay. Now this K is the rate. This K here is rate constant. This K here is what nama? Rate constant. K denotes what nama? Rate constant. Okay, what nama? Prince of India. Prince of India. எப்படி பண்ணனும்? But rate na on the different, rate constant na different. Rate is we are writing for that how much that reaction is happening and how much speed. Rate constant is different. For particular reaction it will vary. It will be a constant rate. For any reaction it will be constant. So in this chapter வந்து இந்த மாதிரி தான்டாமா ஈஸியா தான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு factors influencing rate. என்னென்ன factorsலாம் வந்து என்னன்னா ரேட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். Factors influencing the rate. 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 First one என்னன்னா concentration. First one என்னடாமா concentration. How this concentration is affecting the rate.
இப்ப உனக்கு ஒரு ரியாக்ஷனுக்கு எப்படி இப்ப except in zero order reaction rate depends on the concentration of a reactant. இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப பாரு A it gives சொல்றோமா B A it gives சொல்றோமா B அப்ப இதுக்கு வந்து ரேட் எழுதணும்னா R is equal to K A எழுதலாமாடாமா அப்படிதான் எழுதணும் according to law of mass. இப்ப இதோட stoichiometric coefficient வந்து என்னடாமா 1 அப்ப K A power 1 எழுதணும் புரிஞ்சா அப்ப இதோட இங்க வந்து என்ன பவர் இருக்கு 1 இருக்கு அப்ப அதான் வந்து என்னது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அதான் வந்து என்னடாமா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் this denotes சொல்றோமா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இப்ப எக்ஸாம்பிள் 2A it gives B 2A it gives சொல்றோமா B அப்ப R is equal to சொல்றோமா A 2 ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது 2 இப்ப A plus B it gives C now rate வந்து எப்படி எழுதலாம் KA B அப்ப இங்க என்ன பவர் இருக்கு 1 இங்க என்ன பவர் இருக்கு 1 then 1 plus 1 வந்து என்னன்னா ஆர்டர் 2 புரிஞ்சா எஸ் சார் இப்ப இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கு half A plus half B it gives C இதோட ரேட் என்னது ஆர்டர் வந்து என்னது KA half B half இதோட ஆன்சர் வந்து என்னடாமா 1 புரிஞ்சா எஸ் சார் இப்ப பாருங்க இப்ப இது மாதிரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமா அதெல்லாம் வந்து என்ன இருக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இப்ப ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எழுதணும்னா R is equal to K A power 0 தானே எழுதணும் R is equal to K A power 0 தானே எழுதணும் அப்படிதானே எழுதணும் அப்ப இது வந்து என்னது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இது எழுதிக்கங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இப்ப A power 0னா அப்ப R is equal to வாட்டறமா 0 R வந்து K1 K மட்டும் தான் இருக்கும் anything power 0 வந்து என்னது 1 R is equal to what K அப்ப rate of reaction doesn't depend upon what initial concentration in zero order reaction அப்படிதானே rate of reaction doesn't depend on what rama doesn't depend on initial concentration of the reaction doesn't depend on what rama initial concentration of a what rama reactant அப்படிதானே இப்ப A to B ன்னு சொல்றேன் இது வந்து நான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க அப்ப நீ இதுக்கு வந்து ரேட் எழுதுறப்ப என்ன எழுதுவா R is equal to K A power 0 எழுதுவா அப்ப A power 0னா அப்ப R is equal to வந்து K மட்டும் தான் அப்ப அது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குமா இப்ப நான் வந்துட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன் அப்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா இங்க வந்துட்டு இட் won't affect ஆடாமா won't affect because this doesn't depend upon what initial concentration if like example A 10 gives B ஓகேவா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா நான் 10 மோலார் எடுத்திருக்கேன் இத வந்து என்ன ரியாக்ஷன் சொல்றேன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றேன் அப்ப நீ ரேட் அழகா எழுதுவா R is equal to K power K into A ன்னு எழுதுவ அப்ப இங்க இருந்து என்ன எழுதுவ 0 ன்னு கூட எழுதுவ அப்ப R is equal to directly is equal to what K இப்போ நான் இங்க ஃபர்தரா ஒரு 10 மோலார் ஆட் பண்றேன் பட் 10 மோலார் இன்கிரீஸ் பண்ணாலும் ரேட் சேஞ்ச் ஆகுமா ரேட் சேஞ்ச் ஆகுது அப்ப rate of reaction doesn't depend upon what rama initial concentration of the reactant புரிஞ்சா எஸ் சார் ஓகே இப்ப கவனி அடுத்து இது வந்து ஜீரோ ஆர்டர் இருக்கு இப்ப இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பாருலாமா R is equal to K A power 1 தான வரும் R is equal to K power 1 தான வரும் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு R is equal to K A power 1 இப்ப K power 1 இப்ப நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வை இன்கிரீஸ் பண்றேன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து என்ன பண்றேன் இன்கிரீஸ் பண்றேன் அப்ப ரேட் என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் ரேட் வந்து என்ன ஆகும் because R increase A increases R also what happen increase R increases and then A will also what பண்றோமா increase okay புரிஞ்சா புரியலையா இப்ப நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வை எவ்வளவு டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன் 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன் அப்ப ரேட் வந்து எத்தனை டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும் 2 டைம்ஸ்
that's it. அப்ப rate is directly proportional to what concentration of Concentration of A. Yes, இப்ப sir. இங்க concentration of A வந்து எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ அதே டைம்ஸ் ரேட் வந்து எவ்வளவு ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். Increase ஆகும். அவ்வளவுதான். இப்ப இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புரிஞ்சா புரியல? எழுதிட்டு வரீங்களா yes, sir. எல்லாமே இல்ல சும்மா கவனிச்சுட்டு தான் வரீங்க? எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதிங்க. பட் சொல்லுங்க, எழுதுனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், எழுதுறதுக்கு சொல்லுங்க. ஓகேவா? எழுதுங்க எழுதுங்க. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேடாமா? ஆ. இப்ப அதே மாதிரி செகண்ட் ஆர்டருக்கு எழுதுங்க பாப்போம். நீங்க செகண்ட் ஆர்டருக்கு அப்ப எப்படி எழுதிருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. செகண்ட் ஆர்டர் அது ரெண்டு இதுவாகவும் எழுதலாம்ல சார். A2 அப்புறம் KAB. KA2 ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் கேளுங்க. KA2 எழுதிட்டேன் சார். என்னடா மாறுது? இப்ப R is equal to KA power 2. இப்ப நான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்துட்டு ஒன் டைம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A is there, right? நான் வந்து டபுள் பண்றேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்து டபுள் பண்றேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்து டபுள் பண்றேன். ஓகேவா? 2 மடங்கு அதிகரிக்கிறேன். அப்ப ரேட் வந்து எவ்வளவு டைம் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்? 4 times. Yes, super. ரேட் வந்து எத்தனை டைம் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்? 4 times. புரியுதா? Yes sir. இப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்து நான் ட்ரிபிள் பண்ணனா என்னடா ஆகும்? 9 times increase. 9 times. அவ்வளவுதான். இன்க்ரீஸ் பை how times? 9 times. புரியுதா? Yes sir. So concentration won't affect what for zero order reaction because zero order மட்டும் தான் என்ன இருக்காது, அத டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு? Yes sir. இப்ப அடுத்து டெம்பரேச்சர். அடுத்து வந்து என்னன்னா டெம்பரேச்சர். தேர்ட் வந்து என்னன்னா டெம்பரேச்சர். இப்ப டெம்பரேச்சரை இன்க்ரீசஸ் பண்ணா ரேட் வந்து என்னடா ஆகும்? காமன் இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆப்வியஸ்லா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா ஒரு கண்டெய்னர்ல மாலிகூல்ஸ்லாம் வந்து இருக்கு நார்மலா. இப்ப நான் வந்து அதோட டெம்பரேச்சரை வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்றேன். அதோட டெம்பரேச்சர் வந்து என்னவா இன்க்ரீஸ் பண்றேன். ஹீட் கொடுத்து டெம்பரேச்சர் வந்து ஹீட் கொடுத்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப நிறைய கொலிஷன்ஸ் நடக்கும் between the molecules. கொலிஷன் நடந்தா அப்ப ஸ்பீட் வந்து ரேட் வந்து என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். ரேட் இஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. But temperature increases, rate increases. Temperature increases, rate increases. Why? Because molecular velocity increases. Why dama? Molecular velocity increases. ஒரு நிமிஷம் இருடாமா, நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீ அதை அப்படியே molecular velocity increases. In between the molecular velocity வந்து என்னன்னா இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. molecular velocity வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ molecular velocity இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனெடிக் எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். கைனெடிக் எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் எஃபெக்டிவ் பொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும்? இன்க்ரீஸா இருக்கும். அப்படிதானடா? எஃபெக்டிவ் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ வாட்றாமா? இன்க்ரீசஸ். எஃபெக்டிவ் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ increases. So temperature increases, rate of reaction increases, molecular velocity increases, and then kinetic energy also increases, and then effective pollution also increases. Got it? Yes sir.
Heat pollution also increases. Okay. For every 10 degrees Celsius. So for every 10 degrees Celsius. Okay, மேடமா இப்ப 10 டிகிரி செல்சியஸ்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் வந்து அது ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணா அது வந்து அதோட டெம்பரேச்சர் அப்ப வந்து எவ்வளவு இருக்கும்? 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்ப ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ்க்கும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றப்போ இப்ப இங்க 10 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் இங்க வந்து 40 டிகிரி செல்சியஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப 10 டிகிரி செல்சியஸ் வந்து நான் என்ன பண்றேன்? இன்க்ரீஸ் பண்றேன். 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னா அப்ப ரேட் வந்து என்னவா இருக்கும்னா டபுள் ஆகும். ரேட் இஸ் கெட்டிங் ஆட்ராமா டபுள். ரேட் இஸ் கெட்டிங் ஆட்ராமா டபுள். ரேட் வந்து ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ்க்கும் ரேட் வந்து என்னவா இருக்கும்? டபுள் ஆகும். ஆர் டி ஸ்டார் 10 டிகிரி செல்சியஸ். அப்ப ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ரேட் இஸ் டிபெண்ட் அப்பான் வாட்ராமா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ரேட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். Temperature coefficient. Temperature வாட்ராமா coefficient. For every reaction, this temperature coefficient should be 2.1. Every reaction, the temperature coefficient should be வாட்ராமா இங்க பிளஸ் ஆமா பிளஸ் போட்டுங்க பிளஸ் T plus 10 degree Celsius. ரேட் 10 degree Celsius நான் இன்க்ரீஸ் பண்ணனா அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன இன்டு வாட்ராமா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். The temperature coefficient for every reaction came how much, Rama? 2.1 for most of the reaction. So R temperature plus 10 degrees Celsius is equal to what, Rama? 2 RT. This சொல்லமா நானே? Yes sir. 2.1 RT நான் வந்து என்னன்னா 2 RT எழுதுறேன். அப்ப அதான் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் ரேட் வந்து எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? 2 டைம்ஸ். For example, இல்லையா? Yes sir. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பயுமே என்னன்னு சொல்லலாம் 2ன்னு சொல்லலாம் மேடமா 2 சொல்லலாம்ல. இப்ப ரேட் வந்துட்டு இது வந்து என்னன்னா ரேஷியோ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ரேஷியோ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்